வணக்கம். இன்னைக்கு மே மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, உங்கள் ராசி சிம்மமா, அல்லது உங்கள் பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28, அல்லது பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, நீங்கள் எல்லோருமே வாடகை வீடோ சொந்த வீடோ பசு நெய்யினால் இன்னைக்கு கோயிலில் பிடிச்ச சாமிக்கு தீபம் போடுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். இன்றைக்கி என்ன விசேஷம்? இன்றைக்கி காஞ்சி மகா பெரியவர் அவதரித்த தினம், வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரம் அவர். அதனால் அவரை பற்றி நினைங்க, அவரை பற்றி பேசுங்க, நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா கிடையாது, நாளைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு, காலை 6லேருந்து 7:30. செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் உண்டா உண்டு, காலை 10:30லேருந்து 12. நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் அக்னி நட்சத்திரம் முடியுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அருண பகவான் சூரிய பகவானுடைய தேரின் சாரதி, வருண பகவான் சந்திர பகவானே கும்பிடுற அதிதேவதை. அதனால் இந்த மந்திரம் சொல்லுங்க, தவிச்சுக்கலாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை, அசைவ உணவு வேண்டாம். அனுகூலமான எண் திசை நரமெல்லாம் கிடையாது. ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க, மனசு திடமாக இருக்குது, அறிவு தெளிவாக இருக்குது, கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 1, 5, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும், தேவையற்ற வம்பு வரும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும், சிக்கல் வர வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கு என்ன வரும்? இந்த மந்திரம் சொன்னால் ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. கடகராசிக்கார நேயர்களை, ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? சுறுசுறுப்பு இல்லை, வேகம் இல்லை. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். சுக்ரீவன் சூரிய பகவானுடைய அம்சம், அதனால் சொல்கிறேன். அனுகூலமான எண் 7, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். உங்களோட பலம் என்னங்க? தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், கர்வம். அதனால தான் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 7, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடணும், ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி. காசியபர் சூரிய பகவானோட அப்பா. இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானமாக இருக்கணும். பசுனையினால் தீபம் போடணும், வீட்டிலையும் கோயில்லையும். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. துலாராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும், மனசு சஞ்சலப்படும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க, ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை தெற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீங்க, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, வழக்கமான உள்பயம் இல்லை, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 1, அனுகூலமான திசை தெற்கு மேற்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். கோபம் கிடையாது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற பாம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் தாராதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 9. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கும்பராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. முன்னாடி நியாயமான செலவு மாதிரி தெரியும், அப்புறம் வீண் செலவாக தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்ணுறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்னால் தீபம் போடுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் ஓம் நந்தீசனை போற்றி, நந்தீசனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம், தூரத்தில் தினே செய்து உண்டு. பெண்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 1. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30. இன்னைக்கு காஞ்சி மகாபெரியவர் அவதரித்த தினம். அவரை நினைக்கிறதும் அவரை பற்றி பேசுகிறதும் நல்ல புண்ணியத்தை தரும். கல்யாணமான சிம்மராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் கும்பமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்கம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடணும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.